CFT means crystal field theory. Coordination compoundsல octahedral geometry and tetrahedral geometry ஃபார்ம் ஆகும்போது d ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங் நடந்து அதில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கிற எலக்ட்ரானை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த கான்செப்டே. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி d ஆர்பிட்டால் டைப்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும் இல்லையா? dxy, dxz, dyz and dx squared and y squared and dz squared அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஸ்கொயர்னு இருக்குதோ அது எல்லாமே வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சியல் ஓரியன்ட். ஸோ இதை வந்து நான் இஜி செட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த dxy, dxz, dyz இது எல்லாமே வந்து என்னது இன் பிட்வீன் ஆக்சிஸ்குள்ளார ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா T2G செட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது இன் பிட்வீன் ஆக்சிஸ்குள்ளார தான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா Z ஆக்சிஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இன் பிட்வீன் ஆக்சிஸ்குள்ளார இந்த லோப் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து எதுக்குள்ளார வரும்னு கேட்டிங்கன்னா T2G செட்ஸ்குள்ளார தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ கீழே பார்க்குற இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அலாங் வித் த ஆக்சிஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஜி செட்ஸ்குள்ளார நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் இருக்குது. இப்போ இந்த மெட்டலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் த 6 நம்பர் ஆஃப் லிகான். இப்போ இந்த 6 நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எல்லாமே மெட்டலை வந்து கோஆர்டினேட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது? ஐ காட் த octahedral geometry like this. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 லிகாண்டுமே மெட்டலோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டல் எல்லாமே வந்து என்னவாக இருக்குது? சேம் எனர்ஜி லெவலாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த லிகான்ஸ் எல்லாமே வந்து ஒன்று கூடும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ டேக் தட் எக்ஸாம்பிள். இட்ஸ் அ dxy, dxz, dyz all of them it's a T2G set. It is a T2G set. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்க்குறது dz ஸ்கொயர்ட் அண்ட் dx ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் இது எல்லாமே வந்து என்னது இட்ஸ் அ ஏஜி செட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேட்ரல் ஜாமெட்ரிக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஆக்டேட்ரல் ஜாமெட்ரிக்கு தான் 6 நம்பர் ஆஃப் லிகான் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லிகான்ஸ் எல்லாமே மெட்டலுக்கு முன்னாடி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இது எல்லாமே சேம் எனர்ஜி லெவலில் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இஜி T2G எல்லாமே நீங்கள் எடுத்தீங்களாலே ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலோட சேம் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டால். பட் இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எல்லாமே எனக்கு கோஆர்டினேட் ஆகும்போது ஸோ இதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சேமாக இருந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகான்ஸ் எல்லாமே இந்த சென்டர் ஆஃப் லிகாண்டை சுற்றி எனக்கு வரும்போது ஸோ லிகாண்டுங்கிறது என்னது? இட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இதில் மெட்டலையும் என்ன இருக்குது? டி ஆர்பிட்டாலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் ஆல்சோ எலக்ட்ரான். ஓகே, டி ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்கே என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க? பாயிண்ட் சார்ஜ் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாமே வந்து மெட்டலை நோக்கி வரும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் போய் என்ன பண்ணுது? சேம் எனர்ஜி லெவலாக இருந்ததை நான் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி லெவல் அண்ட் லோவர் எனர்ஜி லெவலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஆர் யூ கிளியர் திஸ் பாயிண்ட்? ஸோ மெட்டலை சுற்றி எனக்கு 6 லிகான் எல்லாமே வரும்போது இந்த ஆர்பிட்டல் இந்த மெட்டலுக்குள்ளார இருந்த இந்த 5 ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா? இந்த 5 டைப்ஸுமே எல்லாமே ஈக்குவல் எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே அப்ரோச் பண்ண அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி லெவல் அண்டு லோவர் எனர்ஜி லெவலாக பிரியுது. ஸோ இதுதான் வந்து என்னது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சியல் இருக்கிற T2G எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோவர் எனர்ஜி லெவலில் இருக்கும். ஸோ ஆக்சியல் ஓரியன்டேஷனில் இருக்கிற இஜி செட் ஆர்பிட்டால் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்? ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும். சரியா? ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஃபார் ஆக்டேட்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா லிகாண்டை வந்து அவங்க என்னவாக கன்சிடர் பண்ணுறாங்க? பாயிண்ட் சார்ஜஸாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ டி ஆர்பிட்டல் ஹேவ் சேம் எனர்ஜி லெவல். எங்கெல்லாம் சேம் எனர்ஜி லெவலாக இருக்குதோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 6 லிகாண்டுமே மெட்டலுக்கு முன்னாடி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும்? டீஜெனரேட் ஆர்பிட்டாலாக தான் இருந்திருக்கும். ஓகே, மெட்டலில் இருக்கிற டி ஆர்பிட்டால் என்னவாக இருந்திருக்கு? டீஜெனரேட் ஆர்பிட்டாலாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன ஆகுது? ஸோ டி ஆர்பிட்டாலில் சுற்றி நமக்கு லிகான்ஸ் எல்லாமே வரும்போது அதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் போய் என்ன பண்ணுது? அந்த டீஜெனரசியை போய் என்ன பண்ணுது? டெஸ்ட்ராய் பண்ணுது. டெஸ்ட்ராய் த டீஜெனரசி. டீஜெனரசி அப்படின்னு என்ன அர்த்தம்? சேம் எனர்ஜி லெவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங் இதை வச்சு தான் இஜி அண்ட் T2G இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன்.
ஸோ இந்த இடத்துல நான் இந்த டயக்ராம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஜி செட், இது வந்து T2G செட். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ வாட் T2G அண்டு இஜி செட். இதில் ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியுது உங்களால். ஸோ ஹியர் ஐ ஹாவ் த எனர்ஜி கேப் பிட்வீன் இஜி அண்ட் T2G வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலராக இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஜி அண்ட் T2G வந்து என்னவாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டலை சுற்றி ஒரு 6 லிகாண்ட் வருதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த 6 லிகாண்ட் எல்லாமே சுற்றி வரும்போது எனக்கு இந்த மெட்டலில் இருக்கிற d ஆர்பிட்டால் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான எனர்ஜி லெவலில் இருந்துச்சு. ஓகே, ஐ மீன் லெஸர் எக்ஸ்டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிற லிகாண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை மெட்டலை சுற்றி இருக்கிற இந்த 6 லிகாண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஒன்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது இஜி செட்டும் T2G செட்டும் எனக்கு என்னவாக இருக்குது, ரொம்ப ஹையர் எனர்ஜி கேப், ஓகே, ரொம்ப கிரேட்டர் எக்ஸ்டெண்டடாக எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ கிரேட்டர் எக்ஸ்டென்ஷன் எனக்கு வரும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டியூ டு திஸ் லிகாண்ட், இந்த லிகாண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஜி அண்ட் T2G இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ΔO அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ΔOங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெல் மீன்ஸ் வாட், எனர்ஜி கேப் பிட்வீன் இஜி அண்டு T2G. இதில் ஓங்கிறது என்னது, ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி. ஸோ அப்போ எங்கெல்லாம் கிரேட்டர் எக்ஸ்டென்ஷன் அதிகமாக இருக்குதோ ஸோ ΔO கிரேட்டர் தென் P அப்படின்னு சொல்லுவாங்க. Pங்கிறது பேரிங் எனர்ஜி. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் எனக்கு லெஸர் எனர்ஜி இருக்கோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ΔO அண்ட் லெஸ் தென் P அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ΔO வேல்யூ ஓகே கிரேட்டர் தென்னா லெஸ்ஸாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க. ஸோ எங்கெல்லாம் கிரேட்டர் எக்ஸ்டென்ஷன் வந்து நடக்குதோ அது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி லெஸர் எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குதோ அது எல்லாமே என்னது, வீக்கர் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ see this diagram. இப்போ இந்த மெட்டல் எல்லாமே இந்த d ஆர்பிட்டால் எல்லாமே இஜி அண்ட் T2G எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜி லெவலில் இருக்குது. இப்போ ஒன்ஸ் வந்து 6 லிகாண்டுமே அப்ரோச் ஆகும்போது எனக்கு இஜி செட் வந்து எனக்கு என்ன ஆகிடுது, எனக்கு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடுது. ஓகே, இஜி லெவல் எனக்கு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடுது. ஸோ T2G வந்து பார்த்திங்கன்னா லோவர் எனர்ஜி லெவலுக்கு போயிடுது. ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ள கேப் தான் ΔO. ஓகேங்களா? ΔO. ஸோ இதை நல்லா பாருங்கள், இந்த சேம் எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த லைனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேரி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேரி சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேரி சென்டர்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் வந்து இதை வந்து 3/5 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பேரி சென்டர்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலில் இருக்கிற T2G வந்து -2/5 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இந்த கேப், எனர்ஜி கேப், இதில் உள்ள டோட்டல் எனர்ஜி லெவல்ஸ் தான் வந்து என்ன, டோட்டல் எனர்ஜி கேப் தான் வந்து என்னது, ΔO அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ see this diagram. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஜி அண்டு T2G இதோட எனர்ஜி கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்போ இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற லிகாண்ட் எல்லாமே என்னவாக இருக்கணும், வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்கும். ஏன்னா இதில் எனக்கு லெஸர் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி செகண்ட் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் எனக்கு எனர்ஜி கேப் எனக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணுது ஃபஸ்ட் ஒனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஒனில் இருக்கிற லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கர் ஃபீல்ட் லிகாண்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ தேர்ட் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லாவே எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ்டென்ஷன் எனக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் யார் அப்படின்னா நம்பர் 3. ஓகே, நம்பர் 3 தான் நமக்கு என்னவாக இருந்திருக்கு, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அதை விட வீக்காக இருக்கிறது ஏன்னா நம்பர் 2 அண்டு நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து என்ன டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வச்சு அவங்க மேக் பண்ணுறாங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு சொல்லிட்டு வரிசையில் ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான ஷார்ட் ட்ரிக் தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? HONC ஹாங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹச்சுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் கால் அப்பான் ஹாலஜன்ஸ். ஓகே, O மீன்ஸ் ஆக்சிஜன், N மீன்ஸ் நைட்ரஜன், C மீன்ஸ் கார்பன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த HONC இருக்கு இல்லையா, ஸோ இந்த HO இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் கம்பேரிட்டிவ்லி. என்னையும் சியும் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் கார்பன் பேஸ்டு லிகாண்ட் கம்பேர் பண்ணும்போது இது ஹெச்சும் ஓவும் என்னவாக இருக்குது, வீக் ஃபீல்டாக இருக்குது. ஹெச்சுங்கிறது என்னது, இட்ஸ் அ ஹாலஜன். ஓகே, O மீன்ஸ் வாட், ஆக்சிஜன். ஓகே, இட் இஸ் அ ஆக்சிஜன். அப்போ நைட்ரஜன் அண்ட் கார்பன் இதெல்லாமே என்னவாக இருக்குது, ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கோ ஸோ அது எல்லாமே என்னவாக இருக்கும், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அர்த்தம், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா
del O greater than P இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ எங்கெல்லாம் del O greater இருக்கோ அங்கெல்லாம் என்னப்பா நடக்கும், அங்கெல்லாம் பேரிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுவே வீக்கர் ஃபீல்ட் லிகான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே என்னவாக இருக்கும், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் எந்த இடத்துல நடக்கும், என்ன கண்டிஷன் இருக்கும், இட்ஸ் அ del O லெஸர் தென் P இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா அன்பேர்டு வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் ஷார்ட்கட். ஓகே, இந்த ஷார்ட்கட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் கான்செப்ட் அலோன். ஓகே, அண்ட் D4, D5, D6, D7 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிகான் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது எல்லாமே இதுவே D1, D2, D3, D8, D9, D10 இதெல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் லிகான் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, கிவ் த எலக்ட்ரானிக் configuration of the following complexes on the basis of CFT. ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல போட்டிருக்காங்க. இதில் நம்பர் 1 நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கோபால்ட்டில் இருக்கிற ஃப்ளூரின் வந்து பாருங்கள் 6 இருக்குது. அப்போ மெட்டல் அண்ட் 6 நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் ஆல்சோ இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி தான் அது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, CFT யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், we need to calculate the oxidation state for cobalt. So here 6 number of fluorine will be there. So fluorineக்கு -1 வரும், கவுண்டர் அயன் வந்து பார்த்தீங்கன்னா -3. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வரும், ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு வரும். ஸோ கோபால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இட்ஸ் அ 3d7-4s2. கரெக்டாக? இப்போ இதுவே ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கோபால்ட் 3+ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 3d6 அப்படின்னு வரும். ஸோ ஹியர் கீப் இட் மைண்ட், இந்த இடத்துல நான் இந்த ஷார்ட்கட் எழுதுகிறேன், HONC அப்படின்னு எழுதுகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லிகான் வந்திருக்கு, ஃப்ளூரின் வந்திருக்கு. ஃப்ளூரின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் அ ஹாலஜன். ஓகேங்களா? இட் இஸ் அ ஹாலஜன். ஸோ ஹாலஜன்ங்கிறது என்னது, இட்ஸ் அ ஹாலஜன், இட் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகான். அப்போ வீக் ஃபீல்ட் லிகான்னா என்ன அர்த்தம், வீக் ஃபீல்ட் லிகான் அப்படின்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எனக்கு இந்த இடத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். இட் இஸ் அ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வில் பி ப்ரெசன்ட். ஓகே, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அர்த்தம், del O வந்து என்னவாக இருக்கும், கிரேட்டர் தான் இருக்குமா லெஸ் தானாக இருக்குமா. ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் del O கிரேட்டராக இருக்கும், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து என்னவாக இருக்கும், லெஸ் தென் P-ஆக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், del O வேல்யூ கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஹியர் லிசன் கேர்ஃபுல்லி, ஹியர் ஐ ஹேவ் த கோபால்ட் 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ எனக்கு 6 நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் வந்து கோஆர்டினேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த எக்ஸ்டென்ஷன் எனக்கு கம்மியாக இருக்கும். கரெக்டாக? 1, 2, ஓகே 1, 2, 3. ஸோ லோவர் எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா T2G இருக்கும், ஹையர் எனர்ஜி லெவலில் எனக்கு EG வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ how many electrons are there, there are 6 electrons are present. ஸோ அப்போ எனக்கு 1, 2, 3. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து எங்கே போகும், ஸோ ஹையர் எனர்ஜி லெவல் EGக்கு போய்டும். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் அண்ட் திஸ் இஸ் த சிக்ஸ்த் ஒன். ஸோ இதுதான் வந்து என்னது, ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பை யூஸிங் த CFT. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா T2Gயில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே 1, 2, 3, 4 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி EG செட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ யூ பீப்புள் ஆர் ஜஸ்ட் ட்ரை ஃபார் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.